ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கோவை மாவட்டத்திலிருந்து இந்த அறநிலைத்துறையிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இது முழுக்க முழுக்க ஒரு அரசு பணியாகும். இந்த வேலைவாய்ப்பை பற்றி நாம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூரில் உள்ள பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலிருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நாம அப்ளை பண்ணுறதான கடைசி தேதி ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க நீங்க ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான கண்டிஷன் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். வீடியோட கடைசியில் நாம எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மொத்தம் நமக்கு 4 வகையான பதவியின் கீழே நமக்கு 5 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனை எழுத்தாளர், பதிவறை எழுத்தாளர், துப்புரவு பணியாளர். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இளநிலை உதவியாளர் 2 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. சீட்டு விற்பனை எழுத்தாளருக்கு 1 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. பதிவறை எழுத்தாளருக்கு 1 வேகன்ஸ் இருக்கு. துப்புரவு பணியாளருக்கு 1 வேகன்ஸ் இருக்கு. மொத்தமா நமக்கு 5 வேகன்ஸ் அவைலபிளா இருக்கு. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர் மற்றும் சீட்டு விற்பனை எழுத்தாளர் இதுக்கு நமக்கு லெவல் 22ல 18,500 இருந்து 58,600 வரைக்கும் மந்த்லி சேலரியே கிடைக்கும். அதுக்கடுத்து பதிவறை எழுத்தர் இதுக்கு நமக்கு மந்த்லி சேலரியா லெவல் 17ல 15,900 இருந்து 50,400 வரைக்கும் மந்த்லி சேலரியே கிடைக்கும். அதுக்கடுத்து துப்புரவு பணியாளர் லெவல் 10ல நமக்கு மந்த்லி சேலரி 10,000 இருந்து 37,500 ரூபாய் கிடைக்கும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதிகளை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியாளர், சீட்டு விற்பனை எழுத்தர், பதிவறை எழுத்தர் இந்த 3 பணிக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதுமானது. அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து துப்புரவு பணியாளரை பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல எழுத படிக்க நன்கா தெரிஞ்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வகையான பணிகளுக்கும் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. கட்டாயம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றவங்க 18 வயசு நீங்க பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே சமயம் 45 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜூலை 1, 2024 வரைக்கும் உங்களுக்கு அந்த உங்களுடைய ஏஜை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் கட்டாயம். தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உடல் உபாதையும் மனநிலை குன்றியவராகவோ இருக்கக்கூடாது. நல்ல உடல் ஆரோக்கியத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் தண்டனை அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியாது. சிம்பிளா சொன்னா போனா நீங்க எந்த ஒரு குற்ற வழக்கிலும் பின்னணியிலும் நீங்க இருக்கக்கூடாது. உங்க மேல எந்த ஒரு கேஸும் இல்லாம இருந்தா இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் கடன் அதிகமா வாங்கியிருக்காரு. அவர் கடனை திரும்பி கட்ட முடியல. அவர்கிட்ட வருமானமும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போ அப்படின்ற பட்சத்துல பார்த்தீங்கன்னா அவர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து தன்னால பணம் எதுவும் கட்ட முடியாது, தனக்கு அந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஒரு ஆர்டர் வாங்கியிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட கடன் யாருமே வசூலிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறவர் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசு பணி அப்படி இல்லை பொது ஸ்தாபனங்கள் மற்றும் இதர திருக்கோயில்கள் பணிபுரிந்து தண்டனை அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க கோயிலுக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர்ந்து இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இத்துறைக்கு நிலுவைத் தொகை செலுத்த வேண்டியவர்கள் ஆகியோர் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5th கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அரசிதழில் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்றுதான் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5:45க்கு பின்னாடி போற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப நீங்க கஷ்டப்படலாம் தேவையில்ல. செலவும் உங்களுக்கு பெருசா கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழனி கோயிலேருந்து நமக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமாகவும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். 7வது கண்டிஷனை பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்கு உரிய கல்வி மற்றும் இதர தகுதிச் சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க
இந்த 4 பணிகளுக்கும் வந்து அப்ளை பண்ண விரும்புறீங்க அப்படின்ற பட்சத்துல, தனித்தனியா தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் போடணும். தனித்தனியா தான் வந்து நீங்க டாக்குமெண்ட்டும் அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரையின் மீது கண்டிப்பா வந்து பதவியின் பெயர் வந்து குறிப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து வெறுமனே வந்து அட்ரஸ மட்டும் ஃபில் பண்ணாம, அது மேல நீங்க என்ன பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத வந்து கிளியரா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 9வது கண்டிஷன பொறுத்தவரைக்கும், வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு, தகுதியுள்ள நபர்களை மட்டுமே உங்கள வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க அனுப்புற அப்ளிகேஷன் மற்றும் டாக்குமெண்ட் நீங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணிட்டு தான் உங்கள வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கான அறிவிப்பு வந்து அபிஷியல் வெப்சைட்ல வெளியிடலாம். இல்ல உங்களுக்கு மெயில் ஆர் எஸ்எம்எஸும் வந்து அனுப்பலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 10வது கண்டிஷன பொறுத்தவரைக்கும், இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டே வந்து இந்த நேரடி நியமனம் வந்து நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க. 11வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும், நீங்க விண்ணப்பத்துடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றொப்பும் கட்டாயம் வந்து பெறப்படணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்து நீங்க ஒரிஜினல வந்து எக்காரணத்த கொண்டும் மிஸ்டேக்கா வந்து சைன் வாங்கி அனுப்பிடாதீங்க. அவங்க சைனும் போட மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நீங்க ஜாக்கிரதையா வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 12வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும், ராஜஸ்தானத்திலும், தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான மீனிங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 13வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும், இத்திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை 10 மணியிலிருந்து ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்க ரூ. 100 செலுத்தி இந்த விண்ணப்ப படிவத்த வந்து நேர்லயே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நமக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. உதவி ஆணையர் ஆர் செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641-010 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க அனுப்புற மாரி இருக்கும். விண்ணப்பம் போய் சேர வேண்டிய நாள் வந்து ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள நீங்க போய் சேர்ற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்து நமக்கு அடுத்து நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அதாவது ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து நீங்க பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியின் பெயரை வந்து சரியா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க அப்ளிகேஷன்ல மட்டும் தான் நீங்க வந்து பதவியின் பெயரை எழுதணும் அப்படின்னு கிடையாது. நீங்க அந்த அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ற அந்த கொரியர் கவர் மேலயும் வந்து நீங்க அந்த பதவியின் பெயரை வந்து கட்டாயம் வந்து நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும் அட்ரஸோட சேர்த்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முழு பேரையும் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ்ல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தந்தை ஆர் கணவர் ஆர் பாதுகாவலர் பெயரையும் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நிலையான முகவரி, அதுக்கான சான்றையும் நீங்க இணைக்கணும். அதுக்கு வந்து நீங்க ஆதார் கார்டையும் யூஸ் பண்ணலாம். இல்ல ரேஷன் கார்டு இதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 4வது கண்டிஷன் கட்டாயம் வந்து நீங்க ஆதார் எண்ணை வந்து குறிப்பிடணும். அது குறிப்பிட்டு ஆதாரை வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆணா, பெண்ணா அப்படின்றத வந்து சரியா மென்ஷன் பண்ணிக்கோங்க. 6வது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேரிடா, அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கரெக்ட்டா குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து 7வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் மதத்தை வந்து சரியா அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி மற்றும் வயது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட்டு. கல்வி தகுதியும் வந்து சேம் அதேதான். நீங்க என்னென்ன கல்வி தகுதிலாம் முடிச்சிருக்கீங்களோ அதையும் குடுக்கலாம். இல்ல இவங்க கேட்டிருக்க அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதுமானது. 10வது பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப தகுதிகள் உட்பட பிற தகுதிகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க அனுப்பணும். அதுக்கடுத்து இதர தகுதிகள் ஏதேனும் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃபையும் நீங்க அனுப்ப பாருங்க. 12வது பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் பணியின் முன் அனுபவம் ஏதாவது இருந்தா, அதுக்கான சான்றையும் நீங்க வந்து அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 13வதா கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் நீங்க முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளரா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா ஆம்ன்னு குடுத்து, பெயர், தந்தை, கணவர் பெயர், பதவி, பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோவில், பணிபுரிந்ததற்கான சான்று, நன்னடத்தை சான்று இது எல்லாமே நீங்க மென்ஷன் பண்ணி, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 14வதா நன்னடத்தை சான்று. இதுக்கு வந்து நீங்க 10th, 12th இல்ல டிகிரி சர்டிஃபிகேட் இந்த மாரி டிசி இருக்கும்ல, நீங்க அத வந்து அது அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து 2வதா அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடம் 2024 நவம்பர் 1க்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்றை வந்து நீங்க இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு பின்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அனுப்பலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ நீங்க இப்ப ரீசென்ட்டா வாங்கி எல்லாமே வந்து ரீசென்ட்டா பண்ணுங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும். 15வதா பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் சான்று இணைக்கப்பட வேண்டும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கா?
அது வந்து எப்போ, எதுக்காக, என்னன்னு சொல்லி அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே கேட்குறாங்க. நீங்க அது ஃபுல்லா இருந்தா ஆம்ன்னு குடுங்க. அதே சமயம் வந்து நீங்க வந்து எலிஜிபிளும் கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்ல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, குற்றவியல் நடவடிக்கைகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்ளை பண்ண எனக்கு விருப்பம் இருக்கு, என்னதான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 16வது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தொலைபேசி எண் இருந்தா தொலைபேசி எண் குடுங்க. கைபேசி எண் கட்டாயம் குடுங்க. மின்னஞ்சல் முகவரி நீங்க கட்டாயம் குடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா உறுதிமொழி வந்து கேட்டிருக்காங்க. உறுதிமொழியில பார்த்தீங்கன்னா, உங்க நேம் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தந்தையார், கணவரார், பாதுகாவலர் பெயரை மென்ஷன் பண்ணி, ஆகிய நான் இவ்விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்காணும் அனைத்து தகவல்களும் இணைப்புக்கப்பட்டுள்ள ஆவணங்களும் சரியானவை எனவும், இந்து மதத்தைச் சார்ந்தவர் எனவும் உறுதி கூறுகிறேன். எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானவை எனவும், இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால், என் மீது திருக்கோவில் நிர்வாகத்தால் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பணிநீக்கம் செய்யவும், குற்றவியல் நடவடிக்கைகள் கட்டுப்படவும் சம்மதித்து உறுதியளிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களோட சிக்னேச்சர் போடணும். கட்டாயம் இத நீங்க போட்டே ஆகணும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, டேட் மற்றும் இடம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு, அவங்க சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் வாங்கி, இதோட நீங்க அவங்க மென்ஷன் பண்ண அந்த அட்ரஸ்க்கு வந்து ஜனவரி 3, 2025 ஈவினிங் 5:45க்குள்ள போய் சேர்ற மாரி அனுப்ப பாருங்க. முன்கூட்டியே நீங்க அனுப்புங்க. ஏன்னா, ஒரு வேள அது போய் சேர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா, நீங்க எல்லாமே சரியா பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். முழுக்க முழுக்க நீங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாவே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புங்க. எந்த ஒரு போலியான டாக்குமெண்ட்ஸும் அனுப்பிறாதீங்க. ஏன்னா உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால பார்த்து அப்ளை பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். அதே சமயம் வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அப்ளை பண்ண விரும்புறாங்க அப்படின்ற பட்சத்துல வந்து இல்ல வேலை ஏதாவது தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.